கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போது இருதயத்தில் சுத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இருதயம்தான் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமானது. திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம். அப்போது அந்த இருதயத்தை நிறைவினால தான் வாய் பேசும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாயில் பேசும். அப்போ இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வெளியிலேயே நம்ம பரிசுத்தமாக நம்ம காணப்பட முடியும். இருதயத்தில் மார்க்கில் பார்க்கும் பொழுது 7வது அதிகாரத்தில் 20 வசனத்தில் கூட பார்க்கும்பொழுது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இருதயத்தில் இருக்கிறதா தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள்லாம் இருதயத்தில் தான் வரும். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, வன்கண்ணு, தூஷணம், பெருமை, மதிக்கேடு. அப்போ எல்லாமே இதெல்லாம் இருதயத்தில் தான் புறப்படும். இருதயத்தில் கசப்பு, விரோதம், வைராக்கியம் எல்லாம் இருதயத்தில் அவ்வளோ கசப்பு வச்சுருந்து வெளியில் நம்ம பேசுவோம். அப்போ இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சரீரம் சுத்தமாக இருக்கும். இருதயத்தில் இருக்கிறதா நம்ம வாயில் நம்ம பேசுகிறோம். இப்போ இருதயம் சுத்தமாக இருக்கும். இருதயத்தில் சுத்தமில்ல தான் தெய்வனை தரிசிக்க முடியும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்ம யாரை குறித்தாவது கசப்பு வச்சுருக்கிறோமா? இருதயத்தில் யார் மேலாவது விரோதம் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? பொல்லாத துர்குணங்கள், சிந்தனைகள் நம்ம இருதயத்தில் இருக்கா? வஞ்சனையான காரியங்கள், மற்றவர்களுக்கு விரோதமான வஞ்சனையாக யோசிக்கிறது, செயல்படுறது, இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கா? இந்த இருதயத்தில் ஆவியானவர் மாத்திரம்தான் வாசம் பண்ணணும். ஆண்டவர் வாசம் பண்ணாருன்னா அந்த இருதயம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அந்த இருதயத்தில் பகைமை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, யார்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. அப்போ இருதயம் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கோம், எந்த அளவுக்கு பரிசுத்தமாக நம்ம இருதயத்தை காத்துக்கொள்கிறோமோ ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டோடு கூட உறவாட முடியும். ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருந்து தான் நம்மை போதித்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய இருதயத்தில் இருந்து தான் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தில் ஆண்டு பிரிமில்லாத என்னென்ன காரணம் இருதயத்தில் இருக்கிறது நம்மை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த கசப்பை விரோதனுக்கு பிரியமில்லாத சுபாவம் நம்மளை விட்டு முற்றிலுமாக எடுத்து போடும்படியா ஆவியினர் வாசம் பண்ணும்படியா ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஆமை துதிக்கிறோம். இருதயத்தில் நமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரணம் இருதயத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீங்கள் விரும்புகிற ஒரு ஆலயமாய் கர்த்தர் மாற்றுங்க டாடி. நீங்கள் மாற்றுங்கப்பா, நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா, இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க டாடி. இருதயத்தில் வாசம் பண்ணி நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் போதித்து நடத்துங்க. இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியா ஜெபிக்க தரிசிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.